ஹாய். நாம நம்மளோட லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற அளவுக்கு அதிகமா காதலிக்கிற, அதே அளவு வெறுக்கிற, எனக்கு இது நிறைய வேணும் அப்படின்னு ஆசைப்படுற. எஸ், இந்த பணம். இந்த பணம் உண்மையிலே உண்மையா, இல்ல இது வெறும் கற்பனையா? பணம் எப்படி உருவாச்சு, எங்க உருவாச்சு, எதனால உருவாச்சு? இது மாதிரி பல கேள்விக்கான பதில் இந்த வீடியோல இருக்குது. வாங்க பார்ப்போம். மனித குலம் நாகரிகம் அடைந்த தொடக்க காலத்துல மக்கள் பார்ட்டர் முறையில் தான் வாழ்ந்தாங்க. அதாவது பண்டமாற்று முறை. என்கிட்ட அரிசி இருக்குது, உங்ககிட்ட பருப்பு இருக்குது. உனக்கு அரிசி தேவை, எனக்கு பருப்பு தேவை அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த பொருட்களை ஒரு மாத்திக்கிட்டாங்க. இந்த பார்ட்டர் முறையில ரெண்டு பேர்த்தோட தேவையும் ஒத்து போகணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்ற போது இது சாத்தியம். ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்களோட தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பார்ட்டர் முறை மிகவும் சவாலானது. இதுக்கு தீர்வு காணதான் மக்கள் என்ன பண்றாங்க, எல்லோருக்கும் பொதுவா காமனா எப்பயுமே வேல்யூ குறையாத ஒரு பொருளை உருவாக்குறாங்க. அதுதாங்க பணம். உலகத்திலேயே முதல் பணம், அதாவது முதல் காயின் நாணயம் எங்க அச்சடிக்கப்பட்டதுன்னா துர்க்கியில லிபியா அப்படின்ற ஒரு இடத்துல கோல்டு பிளஸ் தங்கம் ரெண்டும் சேர்ந்து முதல் நாணயம் அச்சடிக்கப்பட்டது. அப்ப பணம் அப்படின்றது ஒரு பொருளை விற்க வாங்க மட்டும்தானே அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாதுங்க. பணம் அப்படின்றது நம்ம மனித உணர்வுகளோட கலந்ததுங்க. நாம ஒருத்தருக்கு நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறோம். அந்த அன்பின் வெளிப்பாடா ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், ஒரு பரிசு வாங்கி கொடுக்குறோம். அந்த இடத்துல பணம். அதே மாதிரி நம்மளோட கடமைகளை செய்யறோம். ஒரு அண்ணனா மாமனா தமிழ் கலாச்சாரத்துல உள்ளபடி ஒரு சீர்வரிசை செய்கிறோம், அங்கேயும் பணம். சமூகத்துல நமக்கு ஒரு மரியாதை, ஒரு திருமணத்துக்கு போறோம், அந்த திருமணத்துக்கு பரிசா மொய் வைக்கிறோம், அங்கேயும் பணம். அப்ப பணம் அப்படின்றது ஒரு பொருளை வாங்க விற்க மட்டும் இல்லாம மனித உறவுகளோட, மரியாதையோட, அதிகாரத்தோட, அபராதத்தோட, பயத்தோட, பக்தியோட நம்மளோட எல்லா சூழ்நிலையும் கலந்திருக்குதுங்க பணம். உலகிலே மக்கள் முதல்ல எழுதுனது எழுத்துக்கள் கிடையவே கிடையாது. மக்கள் முதல்ல எழுதுனது எண்கள் தான். அப்ப உலகில் முதல் எழுத்தாளர்கள் யாரு? கவிஞர்கள் கிடையாது, பொய்ட்ஸ் கிடையாதுங்க. முதல் எழுத்தாளர்கள் அக்கௌண்டன்ட், கணக்காளர் தான். ஏன்னா மனிதர்கள் உருவாக்கிய படத்தை எப்படி கையாளுன்றதுக்காக அவங்க எண்களை கத்துக்கிட்டாங்க. பணம் உருவானதுக்கு அப்புறம் இங்க மார்க்கெட் உருவாச்சு, சந்தைகள் உருவாச்சு. சந்தையில வியாபாரிகள் உருவானாங்க. வியாபாரிகள் உருவாகும் போது டிஃபால்ட்டா புரோக்கர்ஸ், இடைத்தரகர்களும் உருவானாங்க. இடைத்தரகர்கள் வரும்போது புரோக்கேஜ், கமிஷன் உருவாச்சு. மக்களுக்கு சுயநலம் அதிகமாச்சு. அவங்களோட தேவைகளையும் தாண்டி தங்கள் குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கடுத்த தலைமுறைக்குன்னு இயற்கை இங்க அனைத்திற்கும் பொதுவா படைக்கப்பட்ட வளங்கள் எல்லாமே ஒரு இடத்துல மட்டும் குவிய ஆரம்பிச்சிச்சு. இதனால என்ன நடந்தது? மக்கள் போராட்டங்கள், கொள்ளை, கொலை, திருட்டு, இது மாதிரியான குற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பணம் வரத்துக்கு முன்னாடி தொழிலாளிக்கு சம்பளமா தினம் உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுவே அவங்களோட சம்பளமா இருந்தது. ஆனா நாணயங்கள், பணங்கள் உருவானதுக்கு அப்புறம் தினக்கூலி உருவானாங்க, டெய்லி வேஜஸ் உருவானாங்க. காலையில வேலை, ஈவினிங்ல சேலரி. நீங்க பிடிச்சா வேலையை செய்யலாம், இல்லைன்னா நீங்க வேலையை விட்டுலாம், அடுத்த இடத்துக்கு வேலை தேடிக்கலாம். அப்ப இந்த பணம் மிக ஒரு புரட்சியை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, கொத்தடிமை முறையிலிருந்து மனிதர்களை விடுதலை செய்யுதுங்க. அது மட்டுமான்னு பார்த்தா நிச்சயமே கிடையாது. பணம் மனிதர்களை தனிமையாக்குது, மிகவும் ஆபத்துக்குரிய ஒரு பொருளாகவும் மாறுது. பணம் அப்படின்றது வெறும் அச்சடிக்கப்பட்ட ஒரு காயினோ ஒரு நோட்டோ கிடையவே கிடையாது. அது மனித சமூகம் உருவாக்கிய ஒரு கற்பனை. அந்த கற்பனைக்காக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்குது. பணத்தை நான் ஏன் கற்பனை அப்படின்னு சொல்றேன்னா, பணத்துக்கு ஒரு நிலையான உருவமோ கிடையவே கிடையாதுங்க. பார்ட்டர், அதாவது பண்டை மாற்று முறையில பணம் ஒரு பொருளா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாணயங்கள் காயின்ஸா மாறிச்சு. அதுக்கப்புறம் அதோட பரிணாமம் எப்படி இருந்து நோட்டா பரிணாமம் அடைந்தது. அதுக்கப்புறம் கார்ட்ஸ், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு டிஜிட்டல் பணம். நம்ம பணத்தை கண்ணுல பார்க்கவும் முடியாது, கையில தொடவும் முடியாது. அடுத்ததா கிரிப்டோ வரைக்கும் ஒண்ணு நிக்குது. இதனாலதான் பணம் ஒரு கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. பணம் மக்களை விடுதலை செஞ்சிச்சு, அதே அளவுக்கு மக்களை அடிமையாவும் ஆக்குச்சுங்க. பணத்தை நாம எந்த அளவுக்கு காதலிக்கிறோமோ அந்த அளவுக்கு வெறுக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஆசைகள் பூர்த்தி அடையும் போது, நம்மளோட தேவைகள் பூர்த்தி அடையும் போது நம்ம பணத்தை காதலிக்கிறோம். இதே நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு பணத்தின் மூலியமா இன்னொருக்கு போது, நம்மளோட வாய்ப்பு பறிக்கப்படும் போது, திருடப்படும் போது, நம்மளோட திறமைக்கான அங்கீகாரம் பணத்தினால கிடைக்காம போகும்போது நிச்சயமா அந்த இடத்துல நம்ம பணத்தை வெறுக்கிறோங்க.
அதனாலதான் பணத்தை நம்ம எந்த அளவுக்கு காதலிக்கிறோமோ அந்த அளவுக்கு பணத்தை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் பணம் உருவான கதை. எப்படி உருவாச்சு? முதல்ல எழுத்துக்கள் கிடையாது, எண்கள் தான். எண்கள் ஏன் மக்கள் எழுத ஆரம்பிச்சாங்கன்னா பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சாக்ரட்டிஸ் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.